இன்னைக்கு நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி செய்யலாம். முழுசாக போடாமல் அப்படியே லைட்டாக சூடு பண்ணி பொடி பண்ணி இன்னைக்கு பிரியாணி செய்யலாம். பிரியாணி மசாலா எல்லாம் பட்டை, கிராம்பு, ஜாதி பத்திரி, மராட்டி முக்கு, அன்னாச்சி முக்கு எல்லாமே, கசகசா, அந்த தலை எல்லாம் அப்படியே லைட்டாக சூடு பண்ணி பொடி பண்ணி போட்டு உனக்குதா ஊற்றி அப்படியே எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ அந்த அரைச்ச பொடி போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சு போட்டுக்கலாம். இந்த புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழச்சாறுங்க, மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி அடித்து உள்ளே ஊற்றிக்கலாங்க. உப்பு தேவையான அளவுக்குங்க. காரத்துக்கு இதுதான் காரத்துக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் இருக்கிறது. 200 மில்லி உலக்கு, அதில் 2 உலக்கு அரிசி போட்டிருக்குது. அது ஒரு உலக்கு 1 சொம்பு தண்ணி கணக்கு. இப்போ இதில் 2.5 சொம்பு ஊற்றிருக்கிறேன். 2 உலக்கு 2.5 ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். நல்லா கொதிக்கிட்டு சிக்கனை போட்டுக்கலாம். கறி போட்டுக்கலாங்க. காரம் பிடிச்சி நல்லா கறி வேகட்டுங்க. ஓரளவுக்கு ஒரு வேக்காடு வேகட்டு. அப்புறம் அரிசி போட்டுக்கலாம். அரிசிங்க அப்படியே மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. தெரிவிக்காதில்லை. இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ கொத்தமல்லி தலை கொஞ்சம் மேலே தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தலையும் புதினாவும் ஒரு 5 நிமிஷம் இருந்ததுன்னா அப்படியே தண்ணி சரியாக பண்ணி அடுப்பை ரொம்ப லோவில் வச்சு இந்த தண்ணிக்கு இந்த அரிசி வேகிறதுக்கு கரெக்டாக போயிடும். அந்த சூட்லேயே சரியாயிடும். ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா எடுத்து வைக்கணும். இது எல்லாம் அரைச்சி போட்டோம்னா எலும்பு தவிர வேறு எதையும் எடுத்து வைக்க தேவையில்லை.